செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பொதுக்காலத்துடைய 23வது ஞாயிற்றுக்கிழமை. லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 25 34 உள்ள இறைவசனங்கள். பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருகிறவர் தன் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரர் ஆகியோரையும் ஏன் தன் உயிரையும் என்னை விட மேலாக கருதினால் அவர் சீடனாய் இருக்க முடியாது. தாம் சிலுவை சுமக்காமல் என் பின்னால் வருகிறவர்களுக்கு சீடனாய் இருக்க முடியாது. யாராவது ஒரு கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்ட முடிக்க ஆகும் செலவை கடித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இந்த மனிதன் கட்டத் தொடங்கினால் முடிக்கவில்லை என்பார்களே. வேறு அரசன் போர் துவக்க வரும்போது ஒரு அரசன் 20,000 பேருடன் தமக்கு எதிராக ஒருவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று உட்கார்ந்து சிந்திக்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போது தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படி உங்களுள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடனாய் இருக்க முடியாது. உப்பு நல்லதானால் உப்பு ஒருப்பட்டு போனால் எதை கொண்டு ஒருப்பட்டதாக முடியும்? நிலத்துக்கு எருக்குழிக்கு பயனற்றது, அது வெளியில் கொட்டப்படும். கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும் என்றார். எனக்கு அருமையானவர்கள், உண்மையான சீடன் யார் என்று ஏனென்றால் அநேக பேர் பெருந்திரளான மக்கள் இயேசுவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் திரும்பி பார்த்து அவர் சொல்லுகிறார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி என்று லூக்கா 9 மத்தேயு 9:9 பார்த்து மத்தியை அழைக்கும் போது ஒரு சுங்கசாவடி எல்லாத்தையும் விட்டு அவரை பின்தொடர்ந்தார் அல்லவா? அதே போல முதலாவதாக அவர் சொல்லுகிறார், என்னிடம் வருகிறவர் தந்தை தாய் பிள்ளைகள் மனைவி மக்கள் ஏன் தன் உயிரை விட மேலாக கருதினால் சீடனுக்கு தகுதி என்னன்னா முதல்ல அவரை முதன்மையா கருதும். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெருசா நினைப்போம், நாம தான் எல்லாம் இல்லை. ரெண்டாவது நம்முடைய உறவுகள். இது மத்திய 10:37 என்னை விட தன் தாயையோ தந்தையோ மனைவியோ இல்லை அப்படின்னு நேசிக்க கூடாதுன்னு சொல்ற. அவரை முதல்ல நினைக்கும். அவர் தான் நம்முடைய தாய், அவர் தான் நம்முடைய தகப்பன், அவர் தான் நம்முடைய சகோதரி சகோதரர்கள் எல்லாவற்றிற்கும். அதை விட தன் உயிர் கூட பார்த்தீங்கன்னா, நான் அந்த உலகத்தில் வந்துட்டேன், நான் பணம் சம்பாதிச்சேன், நான் பெருமையா இருக்கிறேன், புகழா இருக்கிறேன் இல்லை. அவர் கூட என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் யூ கேன் டு நத்திங். மத்தேயு யோவான் 15:5 சொல்லுகிறது. ஆகவேதான் முதல்ல நாம் எரேமியா 17:5 சொல்றார், தன்னை நம்புகிற மனிதனை நம்புகிற சபிக்கப்பட்ட மனித பலவீனத்தையே தந்திருக்கிறார். மத்தேயு 16:26 உலகத்தினை ஆதாயமாக்கி நாம் ஆத்துமாவை இழப்பதினால் என்ன லாபம்? அவை முதல்ல எல்லா உறவுகளுக்கு மேலான உறவு ஆண்டவருடைய உறவு. இரண்டாவது, தாம் சிலுவை சுமக்காமல் என் பின்னே வருவர் என் சீடராய். Without taking the cross he cannot be my disciple. அப்படின்னா தன்னலம் லூக்கா 9:23 சொல்றார், என்னை பின் தன்னலம் தொடர்ந்து தன் சிலுவையை சுமந்து நாள்வோ. சிலுவை என்றால் இங்கே நினைக்க கூடாது துன்பத்தை எல்லாம். துன்பம் ஒரு துன்பம் அல்ல. ஏனென்றால் இயேசு ஏற்கனவே சிலுவை சுமந்து தீர்த்து அதுதான் கடவுளுடைய ஞானம் வல்லமையாயிருக்கிறது. 1 Corinthians 1:23 சொல்லுவார். பவுல் சொல்லுவார் எபேசியர் கலாத்தியர் 6:16, நான் பெருமை பாராட்டுகிறேன் என்றால் சிலுவை மீது பெருமை பாராட்டுகிறேன். நான் சிலுவையிலே அறைந்த கிறிஸ்துவை நான் பூஜிக்கிறேன் என்று சொல்லுவேன். அப்படி என்றால் இந்த சிலுவை என்பது அவர் இந்த சிலுவையை சுமந்தால் இன்னைக்கு நம்முடைய எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த துயரமாக இருந்தாலும் அதான் பாரம் சுமந்து சொல்ற எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை எதிர்பார்த்து என்னுடைய நுகத்தை மீது ஏற்றுக்கொள்வேன். நானே மனத்தாழ்ச்சியும் தாழ்த்தல் சொன்னேன். என் நுகம் அதான் தாழ்ச்சி, மனத்தாழ்ச்சி சாந்தத்தை நான் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு இந்த துன்பத்தை இருந்த மனத்தாழ்ச்சியும் சாந்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய துன்பங்கள் பற்றி செல்லும்போதுதான் நாம் உண்மையிலே நாம் கடவுளோடு இருந்தால் 14:26 பார்க்கிறோம். திருத்தூதர் பணியில் இறையாட்சி துன்பத்தின் வழியாக. அதே போல எபிரேயர் 2:18 பாரும், இறைமகனாயிரம் பாடுகள் வழியாக தான் நேரடியாக கீழ்ப்படுத்தி தீர்த்துள்ளார். எபிரேயர் 5:8 பார்க்கிறோம், தாம் நிறைவுள்ளவராகி துன்பத்திலும் நிறைவுள்ளவராகி கீழ்ப்புடைய அனைவருக்கும் முடிவுள்ள மீட்பின் காரணமாக. ஆக இந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிறது. அவைகள் வழியாகத்தான் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை. இப்பொழுது நமக்கு என்ன தெரியும்? நம்முடைய துன்பங்கள் அல்ல, ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் அவை நமக்கு அவரோடு நடப்பதற்கும் அவைகளில் நாம் மனத்தாழ்ச்சி சாந்தத்தோடு அவருக்குள்ளே செல்வதற்கு ஏதுவாக அமைகிறது. அது மிக முக்கியம். 33 சொல்லுகிற 2 உதாரணத்தை சொல்லுகிறார். கட்ட விரும்பின முதல்ல என்ன செய்யணும்?
இந்த வீடை கட்ட முடியுமா, இல்லை கட்ட முடியாமல் போகும்போது, இல்லைன்னா 20,000 பேர் வருவதுடன் 1000 10,000 பேரை கொண்டு இதற்கு முடியாது. அது சமரசம் செய்து வழியை தேட மாட்டார், அமைதிக்கான வழியை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு 2 உதாரணத்துக்கு சொல்றாரு. அப்படின்னா அதே போல உடைமைகளை விட்டுவிட்ட எவரும் என் சீடனாய் இருக்கு, விட்டு விடாத எவரும் என் சீடனா. இப்போ அந்த வீடை கட்டுறவன் அவன்கிட்ட பணம் இருக்கிறதுனால நினைக்கிறான் கட்டுறானது பத்தாது. ஆனா அதுக்கு என்னை பலப்படுத்துகிறீங்களோ எதையும் செய்ய ஆற்றலை பெறணும்னா ஆண்டவருடைய உடைமையை நான் முதல்ல பெறணும். ஆண்டவர் வீட்டை கட்டினாலே, திருப்பாடல் 127 முதல் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வீட்டை கட்டினாலே கட்டருடைய உழைப்பெல்லாம் வீண், ஆண்டவர் நகரை காக்கருடைய உழைப்பெல்லாம் வீண். அப்படி ஆகாயம் 1:6-7 சொல்லுகிற உழைக்கிறீர்கள், உண்கையில் வயிறு நிரம்புவதில்லை, உங்கள் குடிக்கிற தாகம் தணிவதில்லை, உடுத்துகளில் உங்கள் குளிர்விட்ட பாடவில்லை. ஏனென்றால் உடைய இல்லத்தை கட்டி ஆண்டவருடைய இல்லத்தை கட்டி எழுப்பது. அப்படி பார்க்கும்போது நாம் கொண்டிருக்கிற இந்த உலக செல்வத்தை நாம் இழந்து விடாது. கடவுளுடைய செல்வத்தை, கடவுள் கொடுத்த செல்வத்தை கொண்டு, இந்த உலக செல்வத்தை கொண்டு கடவுளுடைய செல்வத்தை நாம் ஆதாயமாக்க வேண்டும். அதனாலதான் அந்த மார்க்கெட் செய்தி 10வது அதிகாரம் 17 ஓடி வந்து நான் முடிவில்லா வாழ்வு தெரிந்தேன், உன்னிடம் இருப்பதை விற்று 21 ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னேன். 20 அவன் வருத்தத்தோடு, ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான செல்வம் இருந்தது, அவன் இலக்க ஆயத்தமாய். அதான் சொல்றாரு, தன் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவனும் என் சீடனாய் இருக்க முடியும். அதையே நம்பி இருக்கிறார். தன்னுடைய பலத்தை நம்பி 10,000 பேரை வச்சுக்கிட்டு ஓட்டலாம்னு நினைக்கின்றேன். 10,000 அதை விட அதிகமாக இருக்கும். 2வது உங்களால் கட்டி முடிக்க முடியாது, ஒரு வீடு என்பது வாழ முடியாது, உங்களால் வாழ முடியாது, இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியாது. அதனால இந்த 2 உதாரணத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுவார். ஆகவே விட்டுக்கொள்ளாத எவரும் இல்லாத இருக்கும். ஆகவே நாம் உப்பாக இருக்கணும். காரமாக இருந்தால்தான் உப்பு சாரமிட்டு போனால் அது என்ன சொல்றாரு பாருங்க, நிலத்துக்கோ எரு குழிக்கோ பயன்படும். நிலத்துக்கு அது விதைக்க முடியாது, எருக்குழி கூட பயன்படாது, அது வெளியில் கூட்டப்பட்டு மனிதனால் மிதிப்படும், நாம் மிதிக்கப்படும். ஆகவே இந்த 3 காரியங்கள். ஒன்று என்ன சொல்லுகிறார், இதோ நாம் எல்லா உறவுகளெல்லாம் கடந்து அவரை முதன்மையான உறவு கொள்ள வேண்டும், வாழ்க்கையின் சிலுவையை சுமந்து நாம் செல்ல வேண்டும். நம்முடைய எல்லா இந்த பொருளில் இருக்கிற எல்லா நம்பிக்கை விட இறை செல்வத்தை நாம் சேர்த்து, உன்னகத்தினுடைய செல்வத்தை சேர்த்து விட்டு பின்னே பின்பற்றி நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரை சீடனாக இருக்க, சிலுவையை சுமக்கவும், இதை எல்லா உறவுகளுக்கு முன்பாகவும் எங்களுடைய உடைமைகளை இழந்து ஆதாயமாக செய்யும்.